ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கும். பேக்கரி ஸ்டைலில் கேக் செய்யணுமா? அதை நம்ம வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாமா? நோ எக்கு, நோ ஓவன். சாக்லேட் கேக் எப்படி எம்மியாக நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சாஃப்டாக ஸ்மூத்தாக எவ்வளோ ஒரு எம்மியான கேக்கு நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் பொண்ணு தான் இதை மேக் பண்ண போகிறாங்க. 3 பட்டர் க்யூப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்துச்சு கேக்கு. நீங்கள் பிக்னஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். பேக்கரியில் தான் போய் வாங்கணும்னு கிடையாது. அதை நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணலாம் இந்த கேக்கை. கொஞ்ச நாளாகவே எங்கள் பொண்ணுக்கு கிச்சனில் ஆர்வம் வந்துருச்சுன்னு நான் சொன்னேன்ல. இப்போ கேக்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நான் சொல்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் 1 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. 2 கப்பு நம்ம மைதா ஃப்ளவர் எடுத்தோன்னா 1 கப்பு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுட்ரு வந்து ஆஃப் மெஷர்மெண்ட்டு, ஆஃப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே மெத்தட்லேயும் நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். எக்கு சாப்பிடாதவங்க இந்த கேக்கை ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதாவது வெஜிடேரியன் இவங்க சூப்பராக சாப்பிட்லாம் இந்த கேக்கு. நோ எக்கு நம்ம கான்செப்டே அதுதான். 1 கப்பு வந்து அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து சுகர் எடுத்துக்கிட்டோன்னா 1/2 கப்பு வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹாட் வாட்ரு, அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்ரு போட்டு நல்லா விஸ்ட்டு வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. மிக்ஸி வேணாம், இதில் விஸ்ட்லேயே நல்லா சூப்பராக இதாகிடும், மெல்ட் ஆகிடும். நல்லா விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எவ்வளோ சூப்பராக நம்ம விஸ்ட் பண்ணமோ விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து 2 கப்பு அதே மெஷர்மெண்ட் அளவுக்கு வந்து மைதா ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி முட்டி இருக்காத ஜலிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இது ஓகேயா? அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? முட்டை சேர்க்காததுக்கு நம்ம கேடு சேர்க்க போகிறோம். நல்ல கெட்டியான கேடு வந்து 2 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து 1 கப் எடுத்தால் போதும். ஓகே, இதுதான் மெஷர்மெண்ட்டு, கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கேக்கு. சோடாப்பு, அப்பளம் சோடாப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்தது பேக்கிங் சோடா போடணும். இது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பராக வந்துச்சு கேக்கு. எங்கள் பொண்ணுக்கு இப்போ ரொம்ப ஆர்வமாக ஆகிடுச்சு இதே மாதிரி பேக்கரி ஐட்டம் செய்கிறதுக்கு, கிச்சன் ஐட்டம் செய்கிறதுக்கு. கிச்சனுக்கு இப்போ அடிக்கடி வந்து இப்போ எட்டி பார்க்குறாங்க. வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் போட்டால் போதும். நல்லா யம்மியாக வந்துச்சு சாக்லேட் கேக்கு. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த 3 பட்டர் க்யூபும் மெல்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்கும். அது ஒரு 100 ml கரெக்டாக இருக்கும். பெரிய பாராக இருந்துச்சுன்னா ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க பட்டர். நல்லா இதை விஸ்ட்டு வச்சு இது பண்ணுறது, மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தேவையான பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த விஸ்ட்டில் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த பாருங்கள் கன்சிஸ்டன்சி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கேக்குக்குள்ள மெஷர்மெண்ட்டு, கரெக்டான மெஷர்மெண்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இது நல்ல கன்சிஸ்டன்சி, கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டார்க் சாக்லேட் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே நம்ம டஸ்ட்டு பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அலுமினியம் ட்ரே இருந்தால் நல்லது, ஏன்னா ஒட்டாமல் வரும். அதை நல்லா கீழே இது பண்ணிவிட்டு மைதாவில் இது பண்ணிக்கோங்க, டஸ்ட்டு பண்ணிக்கோங்க. டார்க் சாக்லேட் தான் வாங்கியிருக்கேன். அதை வந்து நல்லா இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, சாப் பண்ணிக்கோங்க. நட்ஸ் நம்ம என்ன வேணாலும் போடலாம், வால்நட்டு, பாதாம் எல்லாம் போடலாம். இன்றைக்கி முந்திரி மட்டும் தான் நான் போட்டேன். கிஸ்மிஸ் வந்து எங்கள் பொண்ணுக்கு பிடிக்காது, அதனால் நான் கிஸ்மிஸ் நான் போடல. அவங்க கேக்கில் இருந்தாலும் அதை எடுத்து போட்டுருவாங்க. சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு கேக் பேட்டரு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே எம்மியாக நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராகவும் வந்துருந்துச்சு கேக்கு. பிக்னஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேக்கு வந்து நம்ம போய் பேக்கரியில் வாங்கணுன்னு இல்லை, நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். சூப்பரான பிள்ளைங்களுக்கு பர்த்டேயா, ஆனிவர்சரியா, நல்லா சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கலாம். பேட்டரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. மைதாவில் டஸ்ட்டு பண்ணியிருக்கேன், அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாத வரும். பட்டர் ஷீட் என்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட் போட்டிருப்பேன். அப்புறம் அந்த சாக்லேட்டு அந்த இதெல்லாம் போட்டுருங்க, நட்ஸ்லாம் போட்டுருங்க. என்ன நட்ஸ் வேணாலும் நம்ம போடலாம். சாக்கோபீட்டு இதெல்லாம் இல்லை, இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னுங்கிறது தான் இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு இந்த கேக்கு. அதுவும் எக்கு இல்லாத நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக எவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும் குக்கரை. அவன் இல்லைன்னு கவலைப்பட வேணாம், சூப்பராக செஞ்சிடலாம் இந்த குக்கரில். அதில் ஒரு ஸ்டாண்டு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு இதை வச்சுருங்க. இதை மூடிலாம் போட தேவையில்லை, குக்கரோட மூடியை போட்டுருங்க. குக்கரோட மூடியை போட்டு விசில்லாம் எதுவுமே போட தேவையில்லை. கரெக்டாக இதுலேருந்து ஒரு 20 மினிட்ஸு சூப்பரான எம்மியான கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாக்லேட் கேக்கு எவ்வளோ ஒரு ப்ளஃபியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து கேக் பேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பராக வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ண என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா உண்மையிலேயே நான் சொல்கிறேன், சூப்பராக யம்மியாக நல்லா வந்துருந்துச்சு அந்த சாக்லேட் கேக்கு. அதுவும் வீட்டில் பேக் பண்ணி நம்ம செய்யும்போது சூப்பராக இருந்துச்சு அது. சரி எங்கள் பொண்ணு கையால் அது மேக் பண்ணாங்க. சூப்பராக நல்லது பாருங்கள், எவ்வளோ ஒரு ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். எக்கு இல்லாத நல்லா ஒரு சாஃப்டான நல்ல ஒரு ப்ளஃபியான சாக்லேட் கேக் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் வர வீடியோவில் நம்ம வீடியோவில் கேக் வீடியோ கண்டிப்பாக வரும். அதுவும் இப்போ எங்கள் பொண்ணு மேக் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அதனால் இனிமேல் கேக் மேக் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக வரும். சூப்பராகவும் வந்துச்சு இது மாதிரி கேக்கு. உங்களுக்கு இதே மாதிரி நான் வேறு என்ன கண்டென்ட் போடணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.